ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு simonlinus சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது லாஸ்ட் வீடியோனா ஒரு 2 வீடியோஸ் முன்னாடி. இப்போ டெலிகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்பில், பிகேஎம் குரூப்பில் அது மாதிரிலாம் பார்த்துருந்தோன்னா நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது போட்டு, இந்த போட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணுறவங்களே ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அதாவது ஆளுங்க கிடையாது, அது ஒரு ரோபோட்டு. இப்போ அன்றைக்கி வந்து அந்த ரோபோட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பேர் தான் botfather. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் சொல்கிறது அப்படியே பாருங்கள். ஸோ உங்களுக்கு டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணாலே தெரியும் நம்மளோட எல்லா குரூப்புமே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம simonlinus சேனலோட டிஸ்கஷன் குரூப்பு, தென் பிகேஎம் வேர்ல்டோட குரூப்பு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நிறையா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிஸ்கஷன் குரூப் நான் எடுத்துக்கிறேன் சும்மா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என் பேர் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் கொஞ்சம் கீழே வந்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ்ன்னு இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா simonlinus பீட்டா போட்டுன்னு இருக்கும். ஓகே, இந்த 2 போட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதே மாதிரி நம்ம பிகேஎம் வேர்ல்ட் குரூப்புக்குள்ளே போகணுன்னா இப்போ நான் உள்ளே போகிறேன், ஜாயின் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஜாயின் கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா the admins of this group has restricted you from ரைட்டிங் ஏன்னு போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அன்மியூட் இயர் மீன் போட்டால் வெல் டன், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி சால்வ் த கெப்பாச்சி, யூ கேன் நவ் ரைட் இன் த குரூப்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இது வந்து யாரும் ஒருத்தவங்க பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே பண்ணுறது ஒரு ரோபோட்டு தான். இந்த ரோபோட்டுக்கு பேர் என்னென்னா பிகேஎம் பீட்டா போட்டு. அதாவது இந்த பிகேஎம் பீட்டா போட்டை வந்து நான் தான் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா ரோஸ் போட் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இல்லை பண்ணேன். இந்த போட்டெல்லாம் எப்படி பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா who is botfather, அந்த botfather வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் டெலிகிராமுக்குள்ளே போகிறேன். இப்போ வந்து நான் முன்னேலேருந்தே வரேன், ஃபஸ்ட்லேருந்து. ஸோ இப்போ நம்ம டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும் இன்டர்ஃபேஸு. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ச் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இதை டைப்பிங் மாதிரி வரும். இந்த டைப்பிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா botfather அப்படின்னு போட்டோன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் வருவார். இந்த டிக்கு போட்ட மாதிரி, இந்த டிக்கு போட்டு வர்றது தான் ஒரிஜினல் போட்டு. அதாவது உங்களுக்கு தெரியும் ப்ளூ கலரில் ஒரு டிக்கு இருக்குது, அதுதான் ஒரிஜினல் போட்டு. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது இந்த டிவைஸில் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு போட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்களும் இப்படி பண்ணிங்கன்னா ஸ்டார்ட்டுன்னு கீழே ஸ்டார்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா புது போட்டு க்ரியேட் பண்ணணுன்னா /new போட்டுன்னு கொடுத்துக்கலாம். இல்லை வந்து simonlinus டெஸ்டிங் போடலாம். ஸோ சென்ட் கொடுக்கலாம். கொடுத்தோன்னே யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸ் போனோன்னா இங்கே simonlinus அட்மின் ஒரு யூசர் நேம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கு ஒரு யூசர் நேம், ஃபோன் நம்பர் இல்லாமல் போட்டுக்குன்னு ஒரு யூசர் நேம். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி வைக்க போகிறோம்னா சேம் தான், simonlinus டெஸ்டிங் பிஓடின்னு போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் வந்து போட்டுன்னு முடியணும். ஸோ இப்போ நம்ம சென்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு போட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு போட்டு வந்து க்ரியேட் பண்ணோன்னா இப்படி தான் நம்மளுக்கு வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா
இது வந்து ஏபிஐ டோக்கன். இது வந்து உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்து ஏபிஐ டோக்கன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த ஏபிஐ டோக்கன் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றுமே இல்லை, நான் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரோஸ் போட்டு மாதிரியே ஒரு போட்டு, அதாவது இப்போ நம்ம பிகேஎம் குரூப்புக்குள்ளே போனோன்னா பிகேஎம் பீட்டா போட்டுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு ஒரு ஃபுட் கைடு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து இதுதான் இந்த ஏபிஐ டோக்கன். ஸோ கிளிக் பண்ணாலே தெரியும், அது வந்து ஒரு காப்பி டெஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப்படியே நம்ம மேலே வந்தோம்னா இங்கே எடிட் போட்ஸ், அதாவது போட் நேம் மாற்றணுமா, இந்த செட்டு நேம் அதை வந்து, அதாவது இப்போ நம்ம சைமன் லைனஸ் டெஸ்டிங் வச்சோம்ல, இப்போ நம்ம வந்து சைமன் லைனஸ் சேனல் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் எதாவது நம்ம மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து பிகேஎம் குரூப் போடுறேன், அதை ப்ரெஸ் பண்ணேன்னா திஸ் போர்ட் வாஸ் மேட் பை பிகேஎம் குரூப், பிகேஎம் வேர்ல்ட் குரூப்புன்னு போட்டுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன். அப்புறம் அபவுட் இன்ஃபார்ம்னா ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வாட் கேன் திஸ் போர்ட் டூ அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இதுதான் அபவுட் இன்ஃபோ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதுவும் நான் காமிக்கிறேன் எப்படின்னு. அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு செக்யூரிட்டி பட்டன், ஒரு ஐகான் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் மாதிரி, ஸோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே அடுத்தது பார்த்தோன்னா கமெண்ட்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது. கமெண்ட்ஸ் வந்து யார் வச்சுப்பாங்கன்னா, இப்போ அவங்க வந்து ஒரு ஃபுல் போட்டே க்ரியேட் பண்ண போகிறாங்கன்னா, அதெல்லாம் நான் அப்கமிங்கில் நான் வீடியோ போடுவேன், அதெல்லாம் எந்த காமிப்பேன். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த போட்டு வந்து வேணாம், வேஸ்ட் அப்படி அதாவது உங்களுக்கு வேணாம், எனக்கு யூஸ் பண்ண தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே வந்து டெலீட் போட்டுன்னு இருக்குது. ஸோ டெலீட் போட்டு கொடுத்திங்கன்னா எல்லாமே, இப்போ நான் ஒரு இந்த கமெண்ட் மேலே ப்ரெஸ் பண்ணுறேன்னா அது கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர் யூ ஷோர்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்தோன்னா டெலீட் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்ததுலேருந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது போட் செட்டிங் /டோக்கன் இருக்குதுல்ல, அதாவது டோக்கன்னா ஒன்றும் கிடையாது, ஏபிஐக்கு நம்ம இப்போ காமிச்சேன்ல. ஸோ நான் காமிக்கிறேன் இன்னும் வாட்டி. இந்த பார்த்திங்கன்னா HTTP API கீ, இந்த கீ தான் ஏபிஐ டோக்கன் சொல்லுவாங்க. அந்த டோக்கன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் திஸ் டோக்கன் டு ஆக்சஸ் த HTTP API. ஸோ அதுதான் டோக்கன் நம்பர். அதுக்கப்புறமா கீழே வந்தோம்னா இந்த ஏபிஐ டோக்கன் இருக்குதுல்ல, இந்த ஏபிஐ டோக்கன் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ரீவோக் கொடுத்தா இப்போ செட் இன்லைன், அது இன்லைன் மோட்னா அதெல்லாமே இருக்குது, நான் காமிக்கிறேன் கீழே. அதுக்கப்புறமா லொக்கேஷன் ரெக்வஸ்ட் அந்த மாதிரி தான் கொடுக்குறோன்னா இதெல்லாம் வந்து போட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரைவசி மோட்லாம் நான் இப்போ சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு எதாவது கேம்ஸ் அந்த மாதிரி வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே போட்டுக்கு வந்துடலாம். இந்த போட்டெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ண என்ன பண்ணணுன்னா /my boats இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா காமிக்குது சூஸ் ஏ போட் ஃப்ரம் ஏ லிஸ்ட் பிலோ அப்படின்னு போட்டு. இப்போ நம்ம வந்து சைமன் லைனஸ் டெஸ்டிங் போட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஏபிஐ டோக்கன் வேணுன்னா அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அங்கேயே காமிக்குது ரீவோக் கரண்ட் டோக்கன். ஸோ இப்போ நம்ம பேக் டு போட் கொடுத்துக்கலாம். எடிட் போட்டுன்னு இங்கே வந்துடுச்சு. இப்போ நேம் வந்து சைமன் லைனஸ் டெஸ்டிங். டிஸ்கிரிப்ஷன் நான் எதுவுமே வைக்கல, அபவுட் வைக்கல. போட் பிக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்மாக நான் காமிக்கிறேன். கமெண்ட்ஸ் எதாவது இருக்குதுன்னா அது வந்து போட்டு உருவாக்குறவங்க, லைக் ரோஸ் போட் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். போட் செட்டிங்ஸ் போனால் இன்லைன் மோடு நீங்கள் காமிக்கும், அலோ குரூப் ப்ரைவசி, பேமெண்ட்ஸ், டொமைன். இப்போ வந்து இன்லைன் மோடுனா ஒன்றும் கிடையாது, இப்போ இந்த போட்டை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அலோ குரூப்ஸ் என்னென்னா, இந்த டர்ன் குரூப்ஸ் ஆஃப்னு போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா, இப்போ நான் வந்து இந்த பிகேஎம் பீட்டா போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ இந்த போட்டு, அதாவது இந்த யூசர் நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி நான் பண்ணிவிட்டு நான் நம்ம டிஸ்கஷன் குரூப் வைக்கிறேன்.
இங்கே நான் போயிட்டு ஆட் மெம்பரில் நான் வந்து பிகேஎம் பீட்டா போட்டு அப்படி கொடுத்தேன்னா திஸ் போட் கேன் நாட் ஜாயின் குரூப்ஸ் அப்படின்னு போட்டுக்குதா. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா யாராலையும் உங்கள் போட்டை வந்து ஆட் பண்ண முடியாது வேறு குரூப்பில். ஸோ குரூப் ப்ரைவசின்னா ஒன்றும் கிடையாது. அதாவது மற்ற குரூப்புக்கெல்லாம் போகக்கூடாது அந்த மாதிரினா வேறு ஒன்றும் இல்லை. பேமெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து எதாவது டொனேஷன் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன் இதுவுமே. தென் இங்கே பேமெண்ட்ஸ் இருக்குது. பேமெண்ட்ஸ்னால் இப்போ காமிச்சேன் சாரி. ஸோ இங்கே டெலிட் போட்டுன்னு கீழே இருக்குது. அதுக்கப்புறமா பேக் டு போட் லிஸ்ட்னால் இங்கே வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதுதான் போட் ஃபாதர்ன்றது. இந்த போட் ஃபாதர் வந்து ஒரு போட்டை வந்து க்ரியேட் பண்ணி தருவாங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரு ரோபோட்டு தான், எதுவுமே ஹியூமன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ஒரு ஹியூமன் வந்து ஒரு போட்டை வந்து ரெடி பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த போட்டு வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எதாவது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். நீங்கள் என்ன வந்து என்னோடய டெலிகிராம் குரூப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்காங்க. simonlinus தான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பு. இப்போ தான் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்துக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த கம்யூனிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன கீழே வந்து ஐடி கொடுக்குறேன். டெலிகிராம் ஐடி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஐடிலாம் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இன்னும் MIUI 12 அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இந்த குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம குரூப்பால் செய்யப்பட்டது தான். அதுக்கப்புறமா ரெட்மி நோட் 7 ப்ரோக்குன்னு ஒரு குரூப் நம்ம தயாரிச்சுக்கிறோம். இந்த குரூப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது நானும் பிகேஎம் ப்ரோவும். ஸோ இந்த மாதிரி குரூப்லலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.